மன்னராட்சி முறைதான் தமிழ்நாட்டில் நடக்கிறதா? இதை நான் சொல்லலை, நம்ம ராஜீவ்காந்தி அண்ணன் சொல்லியிருக்காரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. அந்த வீடியோவில் லைட்டாக அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? கருணாநிதி மகன் அப்படிங்கிறதுனால ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த பதவியா, ஸ்டாலின் அவர்களுடைய மகன் அப்படிங்கிறதுனால உதயநிதி அவர்களுக்கு இந்த பதவியா? ஒரு 50 வருஷமாக ஒரே குடும்பம் ஆட்சி செஞ்சுட்டு இருந்துச்சுன்னா எப்படி ஒரு நாட்டுக்கு தீங்கோ, அதே மாதிரி தான் இப்போ திமுக செய்வது. 50 ஆண்டு காலம் ஒரு நாட்டிற்கு ஒரு ஆண்டால் அது எவ்வளவு பெரிய மக்களாட்சிக்கு விரோதமானதோ அப்படின்னு சொல்லி ராஜீவ்காந்தி அண்ணன் இப்போ பேசினது, அது என்டிகேல இருக்கும்போது இப்போ ஒரு திமுகவில் இருக்காரு, ரொம்ப பெரிய அளவில் அது வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மன்னராட்சி முறை அப்படின்னு சொல்கிற வார்த்தை ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசுகிறாங்க. அதை எதிர்க்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற பேச்சு சனாதானத்தை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறத விட ரொம்ப பெரிய அளவில் வைரலாக மாறிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். விஜய் அவர்களுடைய மாசான ஸ்பீச் ப்ளஸ் ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய கூட்டணி, விசிகாவினுடைய எதிர்வினை, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கோபம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசியல் மிகப்பெரிய